Hello everyone, welcome to SR Academy. இப்போ நாம 6th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க் புக் பார்த்துட்டு வரோம். இதில் 6th லெசன் கிரேட் லெவலில் இணைப்பு சொல் என்பதை பார்க்குறோம். உரைநடை பகுதியில் உள்ள இணைப்பு சொற்களை வட்டமிடுக. வட்டமில்லாமா? நாங்கள் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம். சார், இணைப்பு சொல்னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். அதாவது எனவே, ஆனால், ஏனெனில், ஆகையால், அதனால் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸோட தொடர்பு படுத்துவது தான் இணைப்பு சொல். இணைச்சி வைக்குது இல்லையா ரெண்டு சென்டென்ஸை, அதுதான் இணைப்பு சொல். ஒரு நாள் மழை பெய்தது. ஆகையால், பாருங்க, ஆகையால் என்பது இணைப்பு சொல். குளங்கள் நிரம்பின. எனவே, இதை பாருங்க, இது நிரம்பியதால் இல்லையா, எனவே என்பது இணைப்பு சொல். எனவே மீன்கள் நன்றாக வளர்ந்தன. அங்கு கொக்குகள் நிறைய வந்தன. ஏனெனில், ஏனெனில் பாருங்க, ஏனெனில் அவை மீன்களை பிடித்து உண்ண நினைத்தன. கொக்குகள் காத்து நின்றன. ஆனால், ஆனால் பட் பாருங்க என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸுக்கும் இதுக்கும் பாருங்க. மீன்கள் எல்லாம் தப்பி சென்றன. இது எல்லாம் இணைப்பு சொற்கள். ஆகையால் அப்படின்றது எனவே, ஏனெனில், அதனால் இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் அப்படின்னா என்ன? முன்னாடி சொன்ன சென்டென்ஸ் கொக்குகள் காத்து நின்றன. எதுக்காக காத்து நின்னுது? மீனை பிடிக்கலான்னு. ஆனால்னு வந்துச்சு, அது எண்ணம் நிறைவேறல இல்லையா, அதனால ஆனால் மீன்கள் எல்லாம் தப்பி சென்றன. அவ்வளோதான். அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திறன் வீடியோக்கள் அனைத்தும் வேண்டுமா? இதுக்கு முன்னாடி போட்டது அனைத்தும் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கான திறன் வீடியோக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் மூணுத்துக்குமே 70க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பொருத்தமான இணைப்பு சொற்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், என் பெயர் மதன், எனக்கு மீன் வளர்க்க ஆசை. இதில் நீங்கள் எதையும் நிரப்ப தேவையில்ல. அடுத்தது ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு? தூண்டில் போட்டேன் டேஷ் மீன் சிக்கியது. அதனால் மீன் சிக்கியது. தூண்டில் போடாமல் இருந்தால் மீன் சிக்கி இருக்காது. மூணாவது பாயிண்ட்டு, வீட்டுக்கு வந்தேன் ஏனெனில் மீனை பிடித்து விட்டேன். நான் மீனை பிடிச்சிட்டேன், அதனால் வீட்டுக்கு வந்தேன். ஏனெனில் அப்படின்னு வருது. மகிழ்வுடன் தொட்டியில் விட்டேன், ஆனால் மீன் மகிழ்ச்சி அடையவில்லை. இவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் மீன் மகிழ்ச்சி அடையவில்லை. இங்கே ஏனெனில்னு போடலாமா, ஆகையால் போடலாமா, அதனால் போடலாமா? எதுவும் போடக்கூடாது, ஆனால் தான் போடணும். மீனின் வருத்தத்தை கண்டேன், எனவே குளத்தை நோக்கி சென்றேன். இதை எடுத்துக்கினே அவர் குளத்துக்கே போயிட்டார். மீனை மீண்டும் குளத்தில் விட்டேன், ஆகையால் மீன் மகிழ்ந்தது. அடுத்த பாடம் 7 நிறுத்தற்குறிகள். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.